ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முக்தா சாரி பெங்களூர்ல எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பிரான்ச் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. சென்னையில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது, பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மார்த்தலியில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானை சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கிங் தனியாக இருக்குது. உள்ளே வந்து பெருமாள் சிலை இருக்கிறனால செப்பல் விட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. உள்ளேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளே போனீங்கன்னா அங்கே சைட் வால்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் மேலே நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஃபேன்சி சாரீஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செமி சில்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சொல்ல மறந்துட்டேன், முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்தா சில்க் சாரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 30% பார்த்தீங்கன்னா சில்க் சாரிக்கும் 40% பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ்க்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரெடிமேட் சாரீஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. 30% 40% அந்த மாதிரி. இந்த பேனர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அவங்க டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல, அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெருமாளோட சிம்பிள்லாம் போட்டு அழகா இருந்தது முன்னாடி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்லிப்பரை விட்டுட்டு தான் போகணும், ஏன்னா உள்ள பெருமாள் இருக்காரு. ஸோ அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ள மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெல்லெல்லாம் மாட்டி செம்மையாக இருந்தது உள்ள பார்க்குறக்கேன். இதை நான் காரில் போகும்போதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு வேளை நான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க இந்த கடைக்குள்ள. பட் ப்ரைஸஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சுங்க. நம்ம 500லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் இருந்துச்சு. ஸோ முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டோர் கூட பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பெருமாளோட அவதாரங்கள்லாம் போட்டு அழகாக இருந்தது. அப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் சிலை இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா பெருமாள் சிலையை வச்சு நல்லா பூஜையெல்லாம் பண்ணி விளக்கேற்றி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கணுன்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஸோ உள்ளே வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு நான் அப்படியே காட்டுறேன். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஹேங்கிங் சாரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒன்று கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மேனிக்யூன் வச்சு அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இது மேனிக்யூன் கூட இல்லைங்க, அது அப்படியே ஒரு ஹேங்கரில் அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க ட்ரெஸ் மாதிரியே பண்ணி. அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே நான் என்ன வாங்கினுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்தா சாரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே சாரீஸ் எல்லாம் அவங்க வீடியோ எடுக்க விடல. ஸோ அதனால உள்ள இருக்கிற அந்த சரௌண்டிங் மட்டும் காமிக்கிறேன். அங்கே நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் டைப் சாரீ தான். அது என்னடா இது பேக்ல எடுத்து காட்டுறேன்னு பார்க்குறீங்களா. க்ரஷ் டைப் சாரியை இந்த மாதிரி தான் பேக்ல வச்சு தான் தராங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்ச் இருந்துச்சு. 638 ரேஞ்சில் லாஸ்ட்ல பில்லோட நான் உங்களுக்கு ரேட்டும் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரஷ் டைப்ல இருந்துச்சு. இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. இதில் இந்த எல்லோ அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் காட்டுறேன். இது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க அந்த டாட்டடாக இருக்கிறதா ப்ளவுஸ் பீஸும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த கிரீன் வித் ரெட் மாதிரி, அதுதான் வந்து பல்லு. ஸோ முந்தான இது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ்ட் ஐட்டம்ஸ் தான் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கோபுரன் டிசைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி டிசைனில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை அயன் பண்ண தேவையில்லை, ஜாஸ்தி மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப லுக் வைஸாகவும் இருக்கும். இது எந்த இருக்கவங்களும் கட்டலாம், எந்த ஸ்கின் டைப்பாக இருக்கவங்களும் கட்டலாம். ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு இதை நான் வாங்கினேன். அது 40% ஆஃபரில் 638 ருபீஸ்க்கு 40% ஆஃபர் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரஷ் டைப் சாரீ ஒன்று வாங்கினாங்க. இந்த மாதிரி ஃபேன்சி சாரியை அவங்க சொன்ன மாதிரியே இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் வைக்க சொன்னாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரோல் பண்ணி வைக்கிறேங்கிறது. நெக்ஸ்ட் நான் வாங்கின என்ன சாரிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எல்லோ வித் ப்ளூ பார்டரில் இன்னொரு சாரீ வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேன்சி சில்க் சாரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சு 1600 ரேஞ்சுக்கு இருந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்டர் பெருசாகவும் ப்ளூ கலர்லையும், பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்லையும் இருந்துச்சு, வித் ஃப்ளவர் பேட்டர்னில் இருந்தது. அதான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸு. பார்டர் பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. நான் உங்களுக்கு பல்லுவும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ப்ளவுஸ் பீஸ் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஸோ பார்டர் பார்த்தீங்கன்னா சாரி பல்லு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு, ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறது பல்லு வந்து இந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு. சாரியோடவே கொஞ்சமாக பல்லு பெருசாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 40%. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபேன்சி சாரி எல்லாமே 40% இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த க்ரஷ் டைப் சாரியை நான் எப்படி ரோல் பண்ணி வைக்கணும்னு காட்டுறேன். அவங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லா ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கொடுத்துருந்த அந்த கவர்லேயே போட்டு உள்ள வைக்கிறேன். நீங்கள் க்ரஷ் டைப் சாரி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ரொம்ப நாள் அந்த ஸ்ட்ரெச் ஆகி அந்த ஃபேப்ரிக் நல்லா லென்த்தியாக வரும்னு சொன்னாங்க. இது ஒரு சின்ன டிப்புனே நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு டிப்பாக சொல்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன்னா கூட வச்சுக்கோங்க. இப்போ முக்தா சாரியில் இந்த மாதிரி பேக் தான் கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பிரான்ச்சஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நான் வாங்கின இந்த 1600 ரேஞ்ச் சாரி பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சுக்கு வந்துச்சு, எனக்கு 1008 ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ பில்லோட காட்டுறேன் பாருங்கள். 1680 ருபீஸ் இருக்கிற சாரி 40% டிஸ்கவுண்ட்டில் 1008 ரூபாய் கிடச்சிச்சு. அதே மாதிரி 638 ருபீஸ் இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 382 ருபீஸ்க்கு வந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரேஞ்சுக்கு 2 சாரி வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்தா சாரீஸுங்கிறதா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா டெக்ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது பில்லில் வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எங்கெங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HBR லேஅவுட்டு,
அப்புறம் ஜெயநகர்ல இருக்கு, மல்லேஸ்வரம்ல இருக்கு, மார்த்தலியில் இருக்கு. நான் மார்த்தலியில தாங்க வாங்கினேன். மார்த்தலியில ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம பழைய காலத்துல பாயெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ ஹோப் நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க.